எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர் ஸ்ரீநாத் பேசுகிறேன். நம்மள பல பேர் பென்ட்ரைவ் வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபருக்காகவும் டேட்டா ஸ்டோரேஜ்க்காகவும் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் வித்தியாசமானது. அதுக்கு நான் போகிற இணையதளம் பேர் portableapps.com. இதோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்ப்யூட்டரில் நார்மலாக நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம் நிறைய அப்ளிகேஷன்ஸ் லைக் ஃபயர்ஃபாக்ஸாக இருக்கட்டும், ஸ்கைப்பாக இருக்கட்டும், குரோமாக இருக்கட்டும், இன்டர்நெட் சம்மந்தப்பட்ட அப்ளிகேஷன்ஸ், டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதம் நம்ம டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணும்போது நம்ம சில நேரத்தில் வெளியிலேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை வேறு எங்கேயாவது கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம தேவையான ஆப்ஸ் நம்மக்கிட்ட இல்லாதபோது நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வருத்தத்தை போக்குறதுக்கு தான் நம்மக்கிட்ட இருக்கிறது இப்போ போர்ட்டபிள் ஆப்ஸ். இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் உங்களோட பென்ட்ரைவில் இன்ஸ்டால் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இதில் நீங்கள் ஒவ்வொன்றா இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அது நீங்கள் எந்த ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இது பண்ணி கொடுக்கும். ஓகே காய்ஸ், பார்க்கலாமா எப்படின்னு? ஓகே, இப்போ நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், டவுன்லோட் நவ். இது ஃப்ரீ டொனேஷன் வேணால் கொடுங்க, நான் வேணாம் சொல்ல மாட்டேன். டவுன்லோட் நவ் ப்ரெஸ் பண்ணிட்டேன். இதோ வந்துச்சு 3.2 MB தான். ஸோ நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணியிருக்கிறது என்கிட்ட இருக்கு. இதுக்கப்புறம் நார்மல் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸ் தான். லாங்குவேஜ் கேட்குது. இது வந்து நீங்கள் பென்ட்ரைவில் யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் லேப்டாப்பில் யூஸ் பண்ணிக்கலாம், க்ளவுட் மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லுது. நெக்ஸ்ட் அக்ரே. இந்த இடத்துல தான் நீங்கள் உங்களோட பென்ட்ரைவோட பாத் கொடுக்கணும். அட் ப்ரெசண்ட் என்னோடய பென்ட்ரைவ் வந்து எப்ட்ரைவில் இருக்குது. இதுக்கப்புறம் நான் இன்ஸ்டால் பண்ணேன்னா தேவையான அப்ளிகேஷன்ஸு எல்லாமே இந்த பென்ட்ரைவில் இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னோடய எப்ட்ரைவ். டாக்குமெண்ட்ஸ்னு ஃபோல்டர் க்ரியேட் ஆகும், போர்ட்டபிள் ஆப்ஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகும், அதுக்கப்புறம் நார்மல் ஸ்டார்ட். ஸோ டாக்குமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தேவையான ஃபோல்டர்ஸ் எல்லாம் இருக்குது. இல்லை மியூசிக் சம்மந்தப்பட்டது, பிக்சர் சம்மந்தப்பட்டது தனித்தனியாக பிரிச்சிருக்கு. ஸோ இதை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா டபுள் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப அழகாக காட்டியிருக்கு. ஒரு ஸ்டார்ட் பட்டன் எப்படி இருக்குமோ, விண்டோஸோட ஸ்டார்ட் பட்டன் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு டாக்குமெண்ட்ஸ் தனியாக, மியூசிக் தனியாக, இந்த மாதிரி பிரிச்சுருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து புதுசாக ஏதாவது புது ஆப் வேணால் இன்ஸ்டால் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். ஸோ அந்த தேவையான ஆப்ஸ் எல்லாம் வந்து எங்கே கிடைக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இதே போர்ட்டல் ஆப்ஸில் நீங்கள் கெட் ஆப்ஸ்னு ஒரு லிங்க் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா போர்ட்டபிள் ஆப்ஸ் வந்து ஆக்சபிலிட்டி, டெவலப்மெண்ட், எஜுகேஷன், கேம்ஸ் அந்த விலாவாரியாக வந்து செக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளாம் வர பேர் நிறைய யூஸ் பண்ணுறது வந்து இன்டர்நெட் சம்மந்தப்பட்டது. ஸோ அங்கே அந்த செக்ஷன் போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரௌசர்ஸ் இருக்குது. நம்ம போகிற இடத்துல வந்து ஃபயர்ஃபாக்ஸ் இல்லையே, குரோம் இல்லையே அப்படின்னு சொல்கிறதோட நம்ம எடுத்துகிட்டு போடலாம். ப்ளஸ் உங்களுக்கு இதை விட இன்னொன்று என்னென்னா, செக்யூரிட்டி வைஸாகவும் இது ரொம்ப நல்லா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பேங்க் சைட்டை ஆக்சஸ் பண்ணுறீங்க, இல்லை ப்ரைவேட்
சைட்ஸை ஆக்சஸ் பண்ணுறீங்க, உங்கள் டேட்டா ஹேக் ஆகிடுமோ இல்லாட்டி உங்களோட பாஸ்வேர்ட் ஹேக் ஆகிடுமோன்னு பயப்படுறீங்க, ப்ரௌசிங் சென்டரில் போய்ட்டு ப்ரௌஸ் பண்ணுறதுக்கே பயப்படுறீங்க. அந்த மாதிரி நேரத்தில் இது ரொம்ப உதவியாக இருக்கும். எப்படின்னா, நான் வந்து ஃபயர்ஃபாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து என்னோடய பென்ட்ரைவில் இருக்கும். நான் அந்த பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபயர்ஃபாக்ஸ் வந்து என் பென்ட்ரைவ்லேருந்தே ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஆக்சஸ் பண்ணுவேன். அப்போது கம்ப்ளீட் டெம்பரரி ஃபைல்ஸாக இருக்கட்டும், இல்லை அதோட ஃபைல் ஸ்டோரேஜாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரி ஸ்டோரேஜாக இருக்கட்டும், எல்லாமே வந்து என் பென்ட்ரைவில் இருக்கும். ஸோ டேட்டா ஹேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இது மட்டும் இல்லாமல் எடுகேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா புக்ஸாக இருக்கட்டும், டிக்ஷனரிஸாக இருக்கட்டும், அதெல்லாம் இருக்குது. டெவலப்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்பர்ஸ்க்கு, நார்மல் வெப்சைட் டெவலப்பர்ஸ்க்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சாம்பிள் சின்னதாக ஒரு அப்ளிகேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்னோட இதுக்கப்புறம் லிங்க் போர்ட்டபிள்னு ஒன்று இருக்கு, ஏற்கனவே நான் டவுன்லோட் பண்ணி வச்சதேன். ஓப்பன் கொடுத்தேன்னா இன்ஸ்டால் பண்ணுவான்னு கேட்குது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய போர்ட்டபிள் ட்ரைவில் எஃப் ட்ரைவில் அழகாக வந்து உட்காந்துச்சு. இந்த லிங்க்ஸ் போர்ட்டபிள்ன்றது நான் ஏற்கனவே பண்ண வீடியோவில் இருக்குது. இது வந்து ஒரு டெக்ஸ்ட் பேஸ்ட் ப்ரௌசர். லோ பேண்ட்வித் இருக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஃபினிஷ் கொடுத்துட்றேன். மறுபடியும் லான்ச் பண்ண போகிறேன், லான்ச் பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஓப்பன் ஆகிடுச்சு. Okay guys, thank you very much.